ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு ஏஐ வெப்சைட்டை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற இந்த ஃபோட்டோவை இந்த மாதிரி ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் எந்த ஒரு காசுமே இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாகவே. ஸோ அது என்ன வெப்சைட்டுங்கிறதையும் அதை எப்படி யூஸ் பண்ணலாங்கிறது நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். ஸோ அது என்னங்கிறத பார்க்குறது பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம யூஸ் பண்ண போகிற ஏஐ வெப்சைட்டோட பேர் என்னென்னா ரன்வே எம்எல்ங்கிற ஒரு வெப்சைட்டு தான். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ரன்வே எம்எல்ங்கிறத சர்ச் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இதில் வர ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வெப்சைட் தான். இதோட ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் பாருங்கள். எடுத்து இந்த மாதிரி லேண்ட் மோர் இந்த மாதிரி தான் இருக்கும். இதே நீங்கள் லேப்டாப் இல்லை பிசியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து வேறு மாதிரி காட்டும். நான் வந்து ஃபோனில் தான் காட்டுறேன். இதில் வந்து டெக்ஸ்ட் டு வீடியோன்னு இருக்கும். அதை விட்டுட்டு இமேஜ் டு வீடியோங்கிறத கொடுங்க. இப்போ வந்து சி ஆல் டூல்ஸ் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கணும். இதில் வந்து நம்ம இந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணி டெக்ஸ்ட்டையுமே வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். ஆனால் நான் இப்போதைக்கு சொல்ல போகிறது வந்து இமேஜ் எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ வந்து இமேஜ் டு வீடியோங்கிறத செலக்ட் பண்ணிட்டு சி ஆல் டூல்ஸு கொடுங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சி ஆல் டூல்ஸை கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் லோடிங் ஆகிட்டு அடுத்து இந்த மாதிரி வந்துடும். இதை பாருங்கள். ஸோ இதை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறத விட்டுட்டு டைரெக்டாக ட்ரை ரன்வே ஃபார் ஃப்ரீ அப்படிங்கிறத கொடுங்க. நான் வந்து ஆல்ரெடி சைன்அப் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ வந்து இதை கொடுத்தோம்னா சைன்அப் பண்ண சொல்லும். நீங்கள் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணுறவங்களா இருந்தால் அதை வந்து நீங்கள் சைன்அப் பண்ணணும். உங்களோட கூகுள் அக்கௌண்ட்டு ஏதாவது ஒன்று கொடுத்து சைன்அப் பண்ணணும். நான் வந்து ஆல்ரெடி சைன்அப் பண்ணி லாகின் பண்ணிட்டேன். ஸோ வந்து நான் ஃபஸ்ட்லேருந்து பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், நம்ம ட்ரை ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டோம்னா இதில் இருக்க எல்லா ஃபீச்சர்ஸும் இதில் வந்துடும். பார்த்துட்டிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எதுவுமே நிறையா இருக்குது. நம்ம வந்து டெக்ஸ்ட் வீடியோவாக போடலாம், இமேஜ் வீடியோ போடலாம், இல்லை வீடியோவை இமேஜாக கன்வெர்ட் பண்ணலாம், ஆடியோ வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. இப்போதைக்கு நம்ம வந்து இமேஜ் வந்து எப்படி வீடியோவாக கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். இதை பாருங்கள், நம்ம வந்து ஓப்பன் பண்ணால் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்டு ஆர் இமேஜ் டு வீடியோ அப்படின்னு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது செலக்ட் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதும் கொஞ்சம் லோடிங் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வந்து இப்படி செலக்ட் பண்ண சொல்லணும். நீங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கேலரியில் செலக்ட் பண்ணணும். இதே நீங்கள் பிசி லேப்டாப் இதில் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை செலக்டர் கொடுக்குறேன். அப்லோடு ஃபைல்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி வரும். அதில் வந்து ஃபைல்ஸ் இது பண்ணி நான் ஆல்ரெடி ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ வந்து இப்போ நான் ஒரு டாகோட இமேஜ் வந்து செலக்ட் பண்ணுறேன். நீங்களும் ஏதாவது வந்து ஒரு நான் காப்பிரைட்டு அதாவது காப்பிரைட் ஃப்ரீ இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் செலக்ட் பண்ணணும். நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ அந்த இமேஜ் காட்டும். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம செலக்ட் பண்ண இமேஜ் வந்து இங்கே வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இமேஜ் வந்து எந்த மாதிரி ஒர்க் ஆகணும், எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணணும். ஏதாவது வந்து ஒரு ஸ்கிரிப்ட் இப்போ வந்து அது என்ன பண்ணணும், இப்படி என்ன பண்ண நினைக்கிறீங்க. இப்போ வந்து அந்த நாய் வந்து குலைக்கிற மாதிரி செய்யணுமா, இல்லை அசைகிற மாதிரி, இல்லை திரும்பி பார்க்குற மாதிரி, இப்போ அதோட ஹேரில் வந்து காற்றுல பறக்கிற மாதிரி. ஸோ எந்த மாதிரி செய்யணும், என்ன பண்ணணும், இல்லை சாப்பிடணுமா, அதெல்லாம் வந்து நம்ம இதில் தான் வந்து டைப் பண்ணணும். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணாலே போதும். இந்த ஏஐ வந்து தானாக கன்வெர்ட் பண்ணும். ஒருவேளை உங்கள்கிட்ட ஸ்கிரிப்ட் இல்லை, எதுவுமே இல்லை, ஆனால் வந்து எதாவது செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள். ரைட் சைடு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் மாதிரி ஒரு ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜென்ரேட் 4Sன்னு இருக்குல்ல, அதுக்கு மேலே பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களே, இதை செலக்ட் பண்ணிங்கன்னா இதுவே வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுத்துரும். ஒரு செகண்ட், இந்த இமேஜுக்கு இது வந்து செட் ஆகலை போல். சரி ஓகே, நான் வந்து இப்போ இன்னொரு இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். அதான் வருது, இந்த இமேஜுக்கு வந்து செட் ஆகலை போல். நான் வேறு ஒரு இமேஜை செலக்ட் பண்ணுவாங்க. இப்போ இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணுறேன். ஒருவேளை இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு இமேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இதை ஸ்கிரிப்ட் கொடுக்குது போல். சரி ஒன் செகண்ட்,
ஓகே, ஓகே. அதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை. நான் வந்து நிறையா வாட்டி இதை யூஸ் பண்ணிட்டேன் போல். நான் வந்து நிறையா வாட்டி இதை யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை அதுக்கான இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கே இப்போ வந்து இதுக்கு எதாவது செய்யணும், ஏதாவது ஒரு இந்த இமேஜ் வந்து வேறு மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் செய்யணும் அப்படின்னா நீங்களே வந்து இப்போ ஏதாவது டைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு உங்களுக்கு ஒரு வேளை ஸ்கிரிப்ட் இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறதுக்கு தான் நிறைய ஏஐ வெப்சைட் இருக்குது. ஸோ அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி நீங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஏதாவது இது எப்படி சொல்கிறது, நம்மளே ஒன்று எழுதுவோம். ஸோ இந்த மாதிரி சும்மா நார்மலாக தோன்றது வந்து ஏதாவது ஒன்று டைப் பண்ணி வச்சுப்போம். இப்போ வந்து இதை கொடுத்து பார்ப்போம். இந்த பல்ப் இந்த ஐக்கானை கொடுங்க. ஓ சாரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ஞாபகம் வருது. ஆமாம், இது வந்து எப்படின்னா நம்ம வந்து எம்டியாக இருக்கும்போது நம்மளால் அதை ஸ்கிரிப்டை வந்து யூஸ் பண்ணிக்க முடியாது. நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து ஒரு டாபிக் மாதிரியோ இல்லை ஒரு நார்மலாக சின்ன ஒரு 2 லைன் இல்லை ஒரு லைனில் கான்செப்ட் மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதுக்கப்புறமா இந்த பல்ப் ஐக்கானை கொடுத்துட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி இதுவே வந்து ஒரு ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி கொடுத்துரும். ஸோ வந்து இப்போ அது மாதிரி தான் ரெடி பண்ணியிருக்கு. சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஜென்ரேட் ஃபாரஸ்ட் இப்போ வந்து இதை கொடுங்க. இப்போ நம்ம வந்து அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டோம். அது என்ன செய்யணுமோ அந்த ஸ்கிரிப்டே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஜென்ரேட் இதை கொடுக்க வேண்டியதுதான். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிச்சு. ஜஸ்ட்டு அந்த இமேஜை செட் பண்ணி இது பண்ணுறது தான். அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிட்டு இருக்குது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப சீக்கிரமாக. அதாவது நெட்வொர்க்கை பொறுத்து தான் இது வந்து எவ்வளோ லேட்டாகும். இது நம்ம வந்து லேட்டானாலும் ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டுலாம் வீடியோ ரெடி பண்ணல. ஒரு இமேஜ் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணுறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே பண்ணலை. நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தானாகவே அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஓகே, 60% வந்துட்டு இன்னொரு 40% தான். ஓகே, 70% வந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அந்த வீடியோ வந்து ரெடி ஆகிட்டு. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்களே பார்த்துட்டீங்க, ஒரு இமேஜை போட்டோம், ஸ்கிரிப்ட் எழுதணும், ஒன்றுமே ஆகலை. இங்கே பாருங்கள், ஒன்றுமே ஆகலை. சாரி, நம்ம ஒன்றுமே பண்ணலை. ஆனால் வந்து வீடியோவே ரெடி ஆகிட்டு. ஒன்றுமே கஷ்டமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த வீடியோ வந்து ஓட விட்டு பார்ப்போம். இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நீங்களே அதை கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஓகே, ப்ளே பண்ணுவோம். இங்கே பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்துட்டீங்க, இந்த இதிலே பார்த்துட்டீங்க. நம்ம வந்து ஒன்றுமே பண்ணலை, சும்மா ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணி ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணோம். அந்த ஸ்கிரிப்ட்டுமே நம்மளாக பண்ணல, இதில் உள்ள ஏஐ யூஸ் பண்ணி அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டோம். இமேஜ் வந்து காப்பிரைட் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணோம், அவ்வளோதான். ஜஸ்ட்டு இம்போர்ட் பண்ணோம். இப்போ பாருங்கள், அந்த வீடியோ ரெடி ஆகிட்டு. இது வந்து ஒவ்வொரு கிளிப்பு, இப்போ வந்து லாங் வீடியோஸ் உருவாக்குறவங்களுக்கு இப்போ கிளிப்பு இல்லைன்னா நம்ம வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணிக்கலாம். இதை யூஸ் பண்ணி கூட கிளிப்பெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்குது, செம்ம ஈஸியான ஒரு சூப்பரான வெப்சைட் தான். கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வெப்சைட் வந்து யூஸ் ஆகும். ஸோ கண்டிப்பாக எல்லாருமே இந்த வெப்சைட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் இந்த வீடியோ எடிட் பண்ணலாம், நிறையா எடிட் பண்ணிக்கலாம். மேலே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, கீழே நிறைய இது கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ இந்த இது பத்தலை அப்படின்னா எக்ஸ்டெண்டுங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து டயத்தை இது பண்ணிக்கலாம். இந்த லிப்ஸிங்க்குங்கிறது வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒன்றுமே இல்லை, நீங்களே பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த இமேஜுக்கும் இப்போ இருக்க இந்த வீடியோக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு. ஸோ இதை தான் நான் வந்து சொல்கிறேன், பாருங்கள். இப்போ இந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் டவுன்லோட் பண்ணணும்னா மேலே இருக்கிற இந்த டவுன்லோடு ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா தானே இந்த வீடியோ வந்து நம்ம கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அவ்வளோதான். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஒருவேளை இந்த வீடியோவில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து சொல்யூஷன் சொல்கிறேன்.
சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.